சிவா போலீஸ். ஐயோ எஸ்கேப். ஏய் சிவா நில்லு நில்லுடா. சொல்றத கேளு நில்லு. இப்ப நீ என் கையில மாட்ட அப்புறம் அவ்வளவுதான். நில்லுடா. நிக்க போறே இல்லையா? ஏய் 4 இடத்துல திருடுறவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான். ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையும் திருடன. ஏய் உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது என் பின்னாடி சுத்தாதனே. நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறதில்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றவன். எங்க இருந்து ஒத்து வரோம்? லவ் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே, அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவதானா? தயவு செஞ்சு என்ன விட்டுறேன். கையெடுத்து கும்புறேன் தாயி. உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். முத்தம் தானே கொடுத்து தொலைக்கிறேன். மேல இருந்து எழுதுரு. ஓகே குடு. சீக்கிரம் குடு. நீ பாத்து நின்றா வெக்க வந்துரும். கண்ணு மூடு. ஹை கண்ண மூட சொல்லி லேசா எஸ்கேப் ஆளானா? உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த மைக் நான் சம்மந்தம் இல்லாம மைக் குடுக்குறேன்னு பாக்குறியா? போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா இப்ப கண்ணு மூடு. ஏதோ சொல்ற. குடு. குடு. டேய் உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக். ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போப்பற? இன்னும் மாறி அடிக்கிறியா தெரியல. வாயா போலாம். டேய் இருங்கடா, ரிப்பேர் ஆச்சு. கார்லயே போலாம். காரா வேண்டாம் சிவா, நாங்க நடந்தே உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். நீ கார்ல பின்னாடி வாங்க. எனக்குண்ணா ஐயோ. ஏய் இன்னைக்கு என் கையில இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட என்ன இல்லன்னு நீ அவளை பிடிச்சிருக்க. எவ்வளவு பிடிச்சிருக்க? ஏய் போய் சொல்லாத. நடந்த எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துருச்சு. எவ்வளவு ஒருத்தி ஊருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் ஏதேதோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியறாளா? டேய் சொன்னா என்ன தப்பா? இந்த ஏரியால 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் நான் தேவைதான். நீ கிழவிக்கு தேவைப்பட்ட கவலைப்பட மாட்டேன். வயசுக்கு வந்த ஒருத்தி சொல்றாளா நீ அவ லவ்வர்னு. லவ்வரா? அந்த விஷயத்தை கேட்டது என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு தெரியுமா? நீயே பாரு. தச்சி கையெடு. என் பின்னாடி சுத்தி நிற்க உன்னையே நான் லவ் பண்ணல. எவ்வளவு ஒருத்தியை நான் எப்படி லவ் பண்ணுவேன்? இந்த தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்காரி தெரியும்ல. ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். ஏய் உன்கிட்ட என்னடா சொன்னா? அப்படியே சொல்லுங்க. ஆமாண்ணா, ராத்திரில வந்துன்னு இருந்தது. யார் என்னன்னு கேட்டதுக்கு உங்க லவர்னு சொல்லுச்சு. துணைக்கு வீடு வரைக்கும் வரட்டுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிடுச்சுண்ணா. அண்ணா நீ செஞ்சதுலயே நல்ல விஷயம்னு சொன்னா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணதுதானா? இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? இப்ப என்னப்பா சொல்ற? ஏய் உனக்கு அவள தெரியல? தெரியும்ண்ணா. ஏய் சொந்த வீடுதான். மூஞ்சில பிடிச்சாங்க. அவ வெட்டிங்க. எங்களை எதுவும் கேட்காத. எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்ட. மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய் நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. சிவா பேரை சொல்லி தப்பிச்சுக்கின. இன்னைக்கு அந்த டகுல் எல்லாம் நடக்காது. உனக்கு சிவாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா வண்டியில ஏறு. என்ன யோசிக்கிற? இன்னைக்கு யார் பேரை சொல்லனா? யோசிச்சு நீ அவன் பேரை சொன்னாலும் அண்ணன் கிட்ட இருந்து இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. வா வண்டியில ஏறு. டைம் வேஸ்ட் பண்ணாத. வா அண்ணா. என்னடா சிவா? என்னடா சிவா இந்த பக்கம் வரான்? இந்த பொண்ணுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ சொன்னடா. அப்படி இருந்தும் இது பின்னாடியே வரானே. வணக்கண்ணா. ஓய்
என்னடா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைண்ணா. தங்கச்சி தனியா வந்துன்னு இருந்தது. இந்த ஏரியால ரவுடிங்க தொல்லை ஜாஸ்தி, அதனால நான் டிராப் பண்றேன்னு சொல்லின்னு இருந்தேண்ணா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. வரட்டாண்ணா. அண்ணன் பார்த்து பாரு, வாங்கடா. வீட்டுக்கு தானே? வாங்க உட்காருங்க, நான் ட்ராப் பண்றேன். இது என்னன்னு பாக்குறீங்களா? மேரேஜ் சவாரி போயிட்டு அப்படியே வந்துட்டேன். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, இனிமேலாவது நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேருங்க. ம். ம். என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நேரா பங்க் போயிருந்தா சரியா இருந்திருக்கும். உங்க வீட்ல ஏதாவது? ஐயோ, என் வீட்ல பெட்ரோல் இல்லைங்க. அது கெரோசின் இருந்தாலும் பரவாயில்ல. என் ஐஸ்வர்யா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐஸ்வர்யாவா? என் கார் பேருங்க. சரி, கொடுக்குறேன். உள்ள வாங்க. இது வரேன். உட்காருங்க. இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கட்டுங்க. காஃபி குடிப்பீங்களா இல்ல டீயா? கிருஷ்ணாயில் கொடுங்க போதும். அது காருக்குங்க. நான் கேட்டது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க. எது கொடுத்தாலும் குடிப்பேன். நீங்க உட்காருங்க. ம். அடிங்க. யாருக்கிட்ட? இல்லைங்க, இது ஏற்கனவே உடைஞ்சதுதான். எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னடா அது? என்னால நம்பவே முடியல. இது வரைக்கும் 100 200 கொண்டு வந்து கொடுப்ப. இப்ப என்னடா இவ்ளோ பணம்? இதை யாருப்பா கொடுத்தது? இன்னைக்கு காலையில ஒரு அழகான பொண்ணு முகத்துல முடிச்சமா. ஒரு சேடு வந்து பெரிய கான்ட்ராக்டே கொடுத்துட்டான். அவன் கொடுத்த அட்வான்ஸ் தான் இது. நீ சொல்ற அளவுக்கு பொண்ணு இந்த ஏரியால யாரு இருக்கா? அதாம்மா இந்த சினிமால கோரஸ்லாம் பாடுமே ஜோதின்னு. ஓ, அந்த பொண்ணா? சரியா சொன்னடா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. தினத்துக்கும் அந்த பொண்ணு மூஞ்சிலேயே முழிச்சா எப்படி இருக்கும்? தினமும் அந்த பொண்ணு முஞ்சில முழிக்க அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? என்னங்க சிவா சார்? இன்னைக்கு கூட உங்க முகத்துல முழிப்பானு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க. நேத்து எங்க அம்மா தினத்துக்கும் மூஞ்சில முழிக்கிறதுக்கு அந்த பொண்ணு நான் பொண்டாட்டியான்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் நடந்துருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கட்டாய ஹெல்மெட் இல்லைன்னு கலைஞரே சொல்லிட்டார். நம்ம தலையெழுத்த பாத்தியா? அப்படி இருந்து போட்டுக்கிட்டாலே வேண்டியிருக்கு. கொடுமடா சாமி. சொல்லு ஜோதி, நீ சம்மதம் ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதுக்குதான் அப்பவே சொன்ன பொம்பளை கழுத. கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நைட்டை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லு. காஷ்மீரா இல்ல சிம்லாவா? பொண்ணு வீட்டுல வச்சுக்கோங்க. அதான் சரியா இருக்கும். உன்கிட்ட நான் ரசிக்கிறது என்ன தெரியுமா? உன்னோட குரல் தான். கழுத குரலை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த உலகத்துல இவனாதான் இருப்பான். இது வரைக்கும் எவ்வளவு பாட்டு பாடிருப்பேன். எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு ஜோதி. பாடு ஜோதி, பாடு ஜோதி, பாடுன்னு சொல்றல. பாடு. ஊரே 2 நாளும் எந்திரிக்காதவன் கழுதையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன ஆச்சு? நான் அந்த பொண்ணு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ டைரக்டா அந்த பொண்ணுகிட்டயே பேச வேண்டியதானே? ஏன் இந்த கழுதை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தான் தெரியலையே. வெரி சிம்பிள். நம்ம 2 பேரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம். நீ அந்த பொண்ணை கெட்டியா கட்டி பிடிச்சி கச கச கசன்னு மோக்கறே. மேட்டர் ஓவர். அடிங்க. வாயில ஏதாவது வண்டே வந்துற போகுது. காதலிக்கு ஐடியா கொடுறானா, கற்பனைக்கு ஐடியா கொடுக்குறா. சிவா, அந்த பொண்ணு உன் மனசுல எவ்வளவு தூரம் இடம் பிடிச்சதோ அதே மாதிரி அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது யோசி. சூப்பர் ஐடியா. சிங்க மாதிரி ஊரையே கலக்கிக்கிட்டு இருந்த இவன் இப்படி சின்னத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. இப்ப கண்ணு திறந்து பார். எப்படி கலக்கிட்டோம்ல? ரொம்ப நல்லா இருக்குடா. இது நல்லா இருக்கா? கோழிக்கு இருக்கிற மாதிரி கிரிக்கெட் கலர் தூவி வச்சிருக்கான். இதுக்கு தான் காக்கிக்கு தங்குஞ்சு பொன்குஞ்சுன்னு சொன்னாங்களோ? டேய், வாயை மூடுடா. உண்மையிலேயே அற்புதமா வரைஞ்சிருக்கான். உனக்கு ரசனை கிடையாது. உங்களுக்கு உங்க புள்ள எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும்.
ஆண்டி ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்கீங்க. கோலத்தை நான் போடலமா, என் பையன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் அவனே செய்யறான். வெக்கம். எப்பா ரொம்ப நோண்டாத, உள்ள இருந்து தண்ணி கிண்ணி வந்துட போதும். ஏன் அங்கிள் கிண்டல் பண்றீங்க? உண்மையிலே நல்லா இருக்கு. அசல் மாடர்ன் ஆர்ட் போலவே இருக்கு. இவங்க 2 பேரும் எப்பவும் இப்படிதான். வா, இவ்ளோ தூரம் வந்திருக்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இன்னொரு வாட்டி கண்டிப்பா வரேன் ஆண்டி. சாங் ரெக்கார்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங்கா? ஆமா அங்கிள். ஒரு சின்ன உதவி பண்றியாமா? என்ன? ஊருக்கெல்லாம் பாட்டு போடுற இவனுக்கு அந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்றது எப்படின்னு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இவனுக்கு இந்த ஏரியால இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அந்த ஸ்டூடியோ வாட்ச்மேன் கிட்டே கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை தடவை போனாலும் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுறான். தேவையில்லாம அந்த பொண்ணு முன்னாடி என் மானத்தை வாங்காது. இதெல்லாம் உனக்காத்தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவில் அதுகிட்ட தனியா பேச வாய்ப்பே கிடையாது. கூட போனீங்கன்னா நெருக்கம் அதிகமாகும். ஓகே ஓகே, ஏற்பாடு பண்ணு. ஓகே ஆயிடும். கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த Dress தான். இந்த ட்ரெஸ் சொல்றீங்க? ஐயா, நீங்க கூப்பிட்டாலும் இதோட வர மாட்டேங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க, நீங்க அசந்து போற மாதிரி வர பாருங்க. இதையும் கட்டிடுவானோ? நானும் வருஷக்கணக்கா கவனிச்சிட்டு இருக்கேன். சிவா இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்க விடாம பண்றதானே அவனோட வேலையே. எப்படி அசத்திட்டோம்ல? என் புள்ள மேல என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பார்த்து கூட்டு போமா, இந்த தெருவில் நாயங்க தொல்லை ஜாஸ்தி.